75வது சுதந்திர தினம். அந்த தீர்மானத்தின் மீது மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கை விவரம் என்ன? சரி, இப்ப சொல்ல முடியல அப்படின்னாலும் அந்த தீர்மானம் பயனளிக்குமா பயனளிக்காதா? 14 முறை எழுதப்பட்ட தீர்மானத்துக்கு என்னதான் அந்த கிராம சபைக்கு பதில் சொல்றாங்க? இது எங்களுக்கு எப்ப கிடைக்கும்? இந்த ரிசல்ட் எப்ப கிடைக்கும்? இல்ல சார், நல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு இருக்காங்க சார். சில் டேட் ஏறக்குறைய 200 ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. 19 ரிஜிஸ்ட்ரேஷன்னா பத்திரப்பதிவு. ஆமா சார், ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாங்க. நிலஎடுப்பு நடவடிக்கை இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. இல்ல அதாவது பத்திரப்பதிவு பண்ணிக்கிறாங்க. டிட்கோவுக்கு டைரக்டா பண்ணல சார். முதல்ல 19 ஏக்கர் பத்திரிகை செய்தியில டிட்கோவுக்கு கொடுக்கும்போது 19 ஏக்கர் டிட்கோ பண்ண மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம்லாம் என்ன பண்றாங்க, தாசில்தார் பேர்ல பண்ணி தமிழ்நாடு அரசுன்னு வருது. சிஎல்ஏ, கமிஷனரேட் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நில நிர்வாக ஆணையர், அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்றாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் எது வேணாலும் கொடுத்துடலாம். ஏர்போர்ட் வருதோ வரலையோ, ஏர்போர்ட் அனுமதி கிடைச்சாலும் அனுமதி டிட்கோவுக்கு கூட கொடுத்துடலாம், வேற எது வேணாலும் கொடுக்கலாம். நில பராமரி சிப்கார்டுக்கு கொடுத்துடலாம், எது வேணாலும் கொடுத்துடலாம். அந்த அடிப்படையில் அரசாங்கம் மக்களை ஏமாத்து பண்ணிட்டு இருக்கா. 200 ஏக்கருக்கு மேல பட்ஜெட். நம்ம கிராமம் சார், நம்ம கிராமத்தோட பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம், நாங்க பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 200 ஏக்கர் மேல பர்ச்சேஸ் பண்ணியாங்க. எங்க கிராமத்துக்கு இல்ல, ஆனா எங்க கிராமத்துக்கு தொல்லை கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு போன் பண்ணி இப்ப வந்தா ஜிஓ பிரகாரம் 65,000 ரூபாய் சென்ட், 65 லட்சம் கொடுத்துருவோம் ஏக்கருக்கு. நீங்க வந்து வாங்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்தா 25 லட்சம். இது கலெக்டர் எப்படி ஜிஓ போடுவாங்கன்னு தெரியல. உடனே அந்த ஜிஓ ஒரு 10 நாளுக்கு ஒரு 10 நாளுக்கு 10 மாறிடுமான்னு தெரியல. 25 லட்சம் அதையே நீங்க வாங்க மறுத்தா டோட்டலா கோர்ட்ல எதுவுமே கட்டிடுவோம். ஜட்ஜி வீட்டுக்கு எடுத்து முடியாது, யாருக்கு தரமாட்டாரு அப்படி சொல்றாங்க விவசாயி. அவர் எடுத்து கொண்டு வராங்க, ஜட்ஜி எடுத்து கொண்டு வராங்க. ஜனம் வந்து ஜனங்களுக்கு வராதான், விவசாயிகளுக்கு வராதான். சார் இது என்னன்னா சார், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு மட்டும் தனி இவங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியுது. ஏதாச்சும் மொத்தம் 40 மாவட்டம் இருக்குன்னா 40 மாவட்ட ஆட்சித்தலைவர் தனி இருக்கு. ஆனால் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் தனி அதிகாரம் இருக்குன்னு சொல்லி தெரியல. மேபி அப்படி தனி அதிகாரம் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. இருந்தால் கொடுங்க, நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவங்க ஆட்சித்தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஏதோ எல்லாமே இருக்கு, அடிமை போல நினைச்சிட்டாங்க. அப்போ இங்கே அடிமை யாருமே கிடையாது சார். ஒன்றே ஒன்று தான், அதாச்சும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை மதிக்கிறோம். அது வந்து உண்மை. ஏன்னா நாங்கள் வந்து இந்த இதோட பட்ஜெட் அது வந்து எங்கள் மாற்று கருத்து கிடையாது. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ நாங்கள் கேட்கறது தெரியும். ஆனால் எங்களை அடிமையாக இருந்துச்சுன்னா நாங்கள் அத்துமீறி தான் செய்வோம். அத்துமீறி வந்து சட்டப்படி தான் அத்துக்கு பண்ணி நாங்கள் இது கிட்டத்தட்ட 1700 நாள் கிட்ட வந்துட்டோம். இன்னி வரைக்கும் எங்கேயுமே வன்முறை கிடையாது. அதிகாரிங்கிறது கூட சரி, நாங்கள் அவ்வளோ கண்ணியமாக பேசுவோம். ஏன்னா எங்கள் நோக்கம் அதுதான். எங்களோட நோக்கம் என்ன, ஒன்றே ஒன்று, இந்த ஏர்போர்ட் வேணாம். நாங்கள் அதுக்காக என்ன சொல்லுது, இன்னை வரைக்கும் கோர்ட்டுக்குள்ள போகிறதுக்கு ரீசன் என்ன, எங்களால் அது முடியும். எங்களால் முடியுன்றப்ப முடியாதுன்றப்ப கோர்ட்டுக்கு போவோம். அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்குது. இது ஏன்னா பயமுறுத்து தான் இருக்குது. அண்ணன் வந்து ஏர்போர்ட் பற்றி மட்டுமே இருக்காது. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கடை, நியாய விலை கடை வேணும்னு சொல்லிட்டு 5 முறை தீர்மானம் பண்ணோம். அதான் கேட்க வந்தேன். இப்போ அதான் கேட்க வந்தேன். நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து கவர்மெண்டோட ப்ராஜெக்ட் தான். நாங்கள் வந்து சிஎம் 75வது சுதந்திர தினம். அந்த தீர்மானத்தின் மீது மாவட்ட நிர்வாகம் எடுத்த நடவடிக்கை விவரம் என்ன? சரி, இப்ப சொல்ல முடியல அப்படின்னாலும் அந்த தீர்மானம் பயனளிக்குமா பயனளிக்காதா? 14 முறை எழுதப்பட்ட தீர்மானத்துக்கு என்னதான் அந்த கிராம சபைக்கு பதில் சொல்றாங்க? இது எங்களுக்கு எப்ப கிடைக்கும்? இந்த ரிசல்ட் எப்ப கிடைக்கும்? இல்ல சார், நல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு இருக்காங்க சார். சில் டேட் ஏறக்குறைய 200 ஏக்கர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. 19 ரிஜிஸ்ட்ரேஷன்னா பத்திரப்பதிவு. ஆமா சார், ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாங்க. நிலஎடுப்பு நடவடிக்கை இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. இல்ல அதாவது பத்திரப்பதிவு பண்ணிக்கிறாங்க. டிட்கோவுக்கு டைரக்டா பண்ணல சார். முதல்ல 19 ஏக்கர் பத்திரிகை செய்தியில டிட்கோவுக்கு கொடுக்கும்போது 19 ஏக்கர் டிட்கோ பண்ண மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம்லாம் என்ன பண்றாங்க, தாசில்தார் பேர்ல பண்ணி தமிழ்நாடு அரசுன்னு வருது. சிஎல்ஏ, கமிஷனரேட் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், நில நிர்வாக ஆணையர், அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்றாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் எது வேணாலும் கொடுத்துடலாம். ஏர்போர்ட் வருதோ வரலையோ, ஏர்போர்ட் அனுமதி கிடைச்சாலும் அனுமதி டிட்கோவுக்கு கூட கொடுத்துடலாம், வேற எது வேணாலும் கொடுக்கலாம். நில பராமரி சிப்கார்டுக்கு கொடுத்துடலாம், எது வேணாலும் கொடுத்துடலாம். அந்த அடிப்படையில் அரசாங்கம் மக்களை ஏமாத்து பண்ணிட்டு இருக்கா. 200 ஏக்கருக்கு மேல பட்ஜெட். நம்ம கிராமம் சார், நம்ம கிராமத்தோட பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம், நாங்க பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 200 ஏக்கர் மேல பர்ச்சேஸ் பண்ணியாங்க. எங்க கிராமத்துக்கு இல்ல, ஆனா எங்க கிராமத்துக்கு தொல்லை கொடுக்குறாங்க. விவசாயிகளுக்கு போன் பண்ணி இப்ப வந்தா ஜிஓ பிரகாரம் 65,000 ரூபாய் சென்ட், 65 லட்சம் கொடுத்துருவோம் ஏக்கருக்கு. நீங்க வந்து வாங்கலன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்தா 25 லட்சம். இது கலெக்டர் எப்படி ஜிஓ போடுவாங்கன்னு தெரியல. உடனே அந்த ஜிஓ ஒரு 10 நாளுக்கு ஒரு 10 நாளுக்கு 10 மாறிடுமான்னு தெரியல. 25 லட்சம் அதையே நீங்க வாங்க மறுத்தா டோட்டலா கோர்ட்ல எதுவுமே கட்டிடுவோம். ஜட்ஜி வீட்டுக்கு எடுத்து முடியாது, யாருக்கு தரமாட்டாரு.
அப்படி சொல்றாங்க விவசாயி. 3 வருஷம் அவர் எடுத்து கொண்டு வராங்க, ஜட்ஜி எடுத்து கொண்டு வராங்க. ஜனம் வந்து ஜனங்களுக்கு வராதான், விவசாயிகளுக்கு வராதான். சார் இது என்னன்னா சார், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு மட்டும் தனி இவங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியுது. ஏதாச்சும் மொத்தம் 40 மாவட்டம் இருக்குன்னா 40 மாவட்ட ஆட்சித்தலைவர் தனி இருக்கு. ஆனால் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மட்டும் தனி அதிகாரம் இருக்குன்னு சொல்லி தெரியல. மேபி அப்படி தனி அதிகாரம் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. இருந்தால் கொடுங்க, நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவங்க ஆட்சித்தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே ஏதோ எல்லாமே இருக்கிறவங்களுக்கு அடிமை போல நினைச்சிட்டாங்க. அப்போ இங்கே அடிமை யாருமே கிடையாது சார். ஒன்றே ஒன்று தான், அதாச்சும் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை மதிக்கிறோம். அது வந்து உண்மை. ஏன்னா நாங்கள் வந்து இந்த இதோட பிரச்சனை அது வந்து எங்கள் மாற்று கருத்து கிடையாது. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ நாங்கள் கேட்கறது தெரியும். ஆனால் எங்களை அடிமையாக நினைச்சுன்னா நாங்கள் அத்துமீறி தான் செய்வோம். அத்துமீறி எடுத்து வந்து சட்டப்படி தான் அத்துக்கு வேண்டி நாங்கள் இது கிட்டத்தட்ட 1500 நாள் கிட்ட வந்துட்டோம். இன்னி வரைக்கும் எங்கேயுமே வன்முறை கிடையாது. அதிகாரிங்கிறது கூட சரி, நாங்கள் அவ்வளோ கண்ணியமாக பேசுவோம். ஏன்னா எங்கள் நோக்கம் அதுதான். எங்கள் நோக்கம் என்ன, ஒன்றே ஒன்று, இந்த ஏர்போர்ட் வேணாம். நாங்கள் அதுக்காக என்ன சொல்லுது, இன்னை வரைக்கும் கோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரீசன் என்ன, எங்களால் அது முடியும். எங்களால் முடியுன்றப்ப முடியாதுன்றப்ப கோர்ட்டுக்கு போவோம். அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்குது. இது ஏன்னா பயமுறுத்து தான் இருக்குது. அண்ணன் வந்து ஏர்போர்ட் பற்றி மட்டுமே பேசுறாரு. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கடை, நியாய விலை கடை வேணும்னு சொல்லிட்டு 5 முறை தீர்மானம் பண்ணோம். இவரே சார் நாங்க போட்ட சார் அதுதான் அதான் கேட்க வந்தேன். இப்போ அதான் கேட்க வந்தேன். நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் தான். நாங்கள் வந்து சிஎம்